ஜீசஸ் இன்றைக்கு தேதி 28. 8 வரும்போதெல்லாம் எனக்கு 8/28 ஞாபகம் வந்துடும். இன்னைக்கு தேதி 28 28 தானே. ரோமன்ஸ் 8:28 8:28 கையை தட்டு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். இதுதான் 8:28. எத்தனை பேருக்கு அது மனப்பாடமா தெரியணும். அன்றியும் தம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாகிய சகலமும் நன்மைக்கு நடக்கிறது. 8:28 உங்க வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். சகலமும் நன்மைக்கு எதுவாய். நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா. அன்பு கூறுகிறவர்கள் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஏசையா. தேங்க்யூ அப்பா. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஏசையா. ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும். ஹalleluya glory. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க. முழு உள்ள உங்க சத்தம் கேட்கணும். அதனாலதான் கொயரை அனுப்பிட்டோம். உங்க சத்தம் கேட்கணும். Glory, glory. Yesaya. Jesus.
ஏசையா glory. Thank you அப்பா, thank you அப்பா. Jesus, Jesus, Jesus. Thank you அப்பா. ரீனோ, இந்த சிக்காப்பாங்க இது இல்லாம வெறும் லைட் இருந்தா போதும். ரீனு மாமா சாதாரண லைட்டா? தேங்க்யூ. கோச்சிக்கிறான். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஏசையா ஏசையா ஏசையா. தேங்க்யூ அப்பா. ஏசையா இன்னொரு வீச ஏசையா glory. ஏசையா ஆமென். ஏசையா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, தோடு. I love you அப்பா, I love you. ஏசையா thank you அப்பா, thank you அப்பா. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு ஆங்கில பாடல் நான் கேட்கும் போது எனக்குள்ள பரவசம். ஆமென். மோர் லவ். எத்தனை பேருக்கு தெரியும்? மோர் லவ், மோர் பவர், மோர் ஆஃப் யூ இன் மை லைஃப். சொல்லுங்க. மோர் லவ், மோர் பவர், more of you in my life. I will worship you with all of my heart. I will worship you with all of my mind. I will worship you with all of my strength. For you are my Lord. You are my Lord. For you are my Lord. Jesus, you are my Lord. இது first time கேட்கிற போதே what a joy. You are my Lord. More love. இன்னும் thank you அப்பா. அதை கேட்கிற போதுதான் இந்த பாடல் எனக்குள்ள பிறந்தது. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை
ஆராதனை தேங்க்யூப்பா. வெறும் கிட்டார் போதும். ஆராதனை ஆராதனை தேங்க்யூப்பா. ஆராதனை ஆராதனை நன்றி அப்பா, நன்றி ஐயான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா ஏசையா, 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 ஏசையா. இந்த நாமத்தை சொல்லுவோமா? ஏசையா, 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 ஏசையா. அப்படி கூப்பிடும் போதே உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறா என்ற ஒரு நிச்சயம். ஹல்லேலூயா. அறிவு மட்டுமல்ல, அனுபவம். சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு இருக்கிறா. ஆமென் சொல்லுங்க. அப்படி இயேசு இருந்ததுனாலதான் ஆஸ்திரேலியாவை விட்டு இந்தியாவுக்கு வருவாங்களா யாராவது ஒருத்தங்க? இங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு படையெடுத்து போறாங்க எல்லாரும். ஆனா அங்கிருந்து மிஷனரியா இங்க வர்றாருன்னா ரீனு. ஹல்லேலூயா. ஆமென். அவர் நமக்குள்ள இருப்பதால அவரால உந்தப்பட்டு வந்து நிக்கிறார். நான் அடிக்கடி சொல்ல, ரீனு நீங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்க. ரீனு நீங்க எங்களுக்கு வேணும், தேசத்துக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆமென். எனக்குள்ள இருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு தான் இன்று உங்களை நான் அனுப்பணும். ஆமென். இந்த நிச்சயம் தான் நிச்சயமாகவே ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. அவருக்கு பேரே கொலோசியர் 1:27 இருக்கு. ஆமென். கிறிஸ்து நமக்குள் மகிமையான நம்பிக்கையா இருத்தலே அந்த ரகசியம் இருக்கு. ஆமென். ஜீசஸ் இன் மீ ஹோப் ஆஃப் க்ளோரி. ஆமென் சொல்லுங்க. ஹோப் ஆஃப் க்ளோரி. எப்படி இருக்கு அந்த பைபிள்? எப்படி இருக்கு? கிறிஸ்து கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த ரகசியத்தை பவுல் சொல்றார். இது ஒரு பெரிய ரகசியம். இது உலகத்துக்கு தெரியல. உலகம் என்ன சொல்லுது? கடவுள் அங்கே பாரு, இங்கே பாரு, அந்த மலையில பாரு, இந்த சுருவத்துல பாருன்னு. ஆனா நம்முடைய வேதம் இது ஒரு ரகசியம். நம்முடைய வேதம் வெளிப்படுத்துது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார். கை தட்டுங்க பாக்க. எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறார். அது எப்படி இருக்காரு? எனக்குள்ள இருக்கிறாரு. மகிமையான எதிர்காலத்தை கொடுக்கும்படி எனக்குள்ள இருக்கிறார். அதான் அர்த்தம். ஹோப் ஆஃப் க்ளோரி. ஆமென் சொல்லுங்க. எதிர்காலத்தை கொடுத்தாரா ரீனு? மகிமையான எதிர்காலத்தை கொடுத்திருக்கிறாரா? இன்னும் இன்னும் இதிலும் பெரிதானவற்றை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஏசையா, 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 ஏசையா. மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ள இருக்கிறார் இயேசு. அந்த காலத்துல ஒரு பாடல கேள்விப்பட்டேன். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்துல இருக்குன்னு ஒருத்தர் பாடினாரு. நான் இப்ப சொல்றேன், ஒளிமயமான எதிர்காலம் கொடுக்கிற இயேசு எனக்குள்ள இருக்கிறார். நிச்சயம்தான் உங்களை வாழ வைக்கும். இது ஒரு ரகசியம். இதை பவுல் வெளிப்படுத்துகிறார். இது நமக்கு புரியுது. இந்த ரகசியம் நம்முடைய தகப்பன் வானம் பூமி படைத்தவர் எங்கோ இல்ல, அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவர் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இந்த ரகசியம் தெரியுது. இதை கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா
ஆராதிப்பே இன்னும் ஆர்வம் இசையா. தேங்க்யூ அப்பா. ஆராதிப்பே இன்னும் ஆர்வம் உம்மை முழு. தேங்க்யூ அப்பா. ராஜா ஏசையா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. நன்றி ராஜா ஏசு ராஜா. நன்றி ராஜா ஏசு ராஜா. நன்றி ராஜா ஏசு. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. நமக்கு தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிறார். இந்த பூமியில மிகப்பெரிய பாக்கியம் தேவனோடு உள்ள உறவுதான். ஆமென் சொல்லுங்க. அந்த உறவுதான் நம்மை வாழ வைக்குது. அல்லேலூயா. ஜீசஸ் நாம் அன்பு கூறும் முன்னால அவர் அன்பு கூர்ந்துட்டார். அதனாலதான் அடுத்த பாடல் இப்படித்தான் பாடுறேன். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே. உங்க மேல லவ் தான் சொல்லுங்க. எனக்கா ரத்தம் சிந்தி கழுவினாரா. கழுவி நீ குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. கை உயர்த்தி ஆராதனை உமக்கே ராஜா. அனுதினமும் தேங்க்யூ அப்பா. ஏசையா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. அனுதினமும் உமக்கே. ஒரு நாள் அதிகாலையில காலை வேளையில ஆண்டவரோடு சமூகத்தில் இருக்கிற போது இந்த வெளிப்படுத்தின ரெவலேஷன் 1:6 வெளிப்படுத்தின விசேஷம். உட்கார்ந்து கொள்ளுங்க. 1:6. ஆமென். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்கா ரத்தம் சிந்தி கழுவி நீ குற்றம் நீங்க. அந்த 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி ஆமென் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு வாக்கி நிறுத்தினாரே. ஆமென். அந்த வரி வரும்போதுதான் இந்த ராகமே வந்தது. அதிக பாடல்கள் வசனம் வாசிக்கிற போது எனக்குள்ள பிறக்கும். இந்த வசனத்துக்குள்ள ஒரு வல்லமை ராகத்தை உண்டு பண்ணுது. கைதெடுக்க பார்க்கலாம். எப்படி ரீனு உங்களுக்கு எல்லாம் பாட்டு வந்திருக்கும், இப்படித்தானே வருது வசனம். அந்த வார்த்தை என் மீது அன்பு கூட்டதுனால அவர் 6 மணி நேரம் சிலுவையில தொங்கி இருக்காரு. ரத்தம் சிந்தும் போது நான் அவர் கண்முன் நிற்கிறேன். நீ ஒருவன் மட்டும்தான். ஒரு தங்கச்சி சொன்ன, நான் ஒருத்தி மட்டும்தான் அவர் முன்னால நின்றேன்னு சொன்ன ஒரு தங்கச்சி. ரைட் பா. ஆமென் சொல்லுங்க.
சிலுவையில் தொங்கும்போது பிரிட்டோ நீங்க மட்டும் தான் நின்று இருக்கீங்க அவர் கண் முன்னால. அதனாலதான் உங்களை ஆஸ்திரேலியா கொண்டு போய் ஊழியம் பண்ண வைக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம். அவர் சிலுவையில் தொங்கி ரத்தம் வடியும் போது நான் கண்முன் நான் மட்டும்தான் நின்றுருக்கேன். அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, நான் மட்டும்தான் இருந்திருக்கிறேன். என்ன தம்பி, அப்படித்தான் ஒவ்வொருவரும் சொல்லணும். என் மேல் வைத்த அன்பினால யார் இப்படி வேதனைப்பட முடியும்? 6 hours bleeding with the blood. அவமானம், இந்த சிலுவை. இன்றைக்கு தான் சிலுவையை ஆசீர்வாதமா பார்க்கிறோம். அன்றைக்கு அவமானத்தின் சின்னமாக இருந்தது. அந்த லவ், நம்ம மேல வைத்த லவ், அது உன்மேல் வைத்த லவ் அவரை தாங்க வைத்தது. அவரை இந்த வேதனையை தாங்க வைத்தது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களற கழுவ அவர் ரத்தம் சிந்தினார். அது மட்டுமல்ல, பிதாவாய தேவனுக்கு முன்பாக ஆசாரியராக நிறுத்தும்படி, ராஜாக்களாக நிறுத்தும்படி நமக்காக சிலுவையில் பலியானா. ஏசையான்னு சொல்லுங்க. ஏசையா, ஏசையா, ஏசையா சொல்லுங்க. ஏசையா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி ராஜா, ஏசு ராஜா. நன்றி ராஜா, ஏசு ராஜா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே. ராஜா எனக்கா ரத்தம் சிந்தி. தேங்க்யூ அப்பா. கழுவி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா உமக்கென் வாழ்ந்திட. தேங்க்யூ அப்பா. பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே ஜீசஸ். யோவான் சொல்லுகிறார், அவர் நாம் அவர் மேல் அன்பு கூர்ந்ததால் அல்ல. 1 யோவான்ல 4 ஆமென். அவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்ததால 4 ஆமென். 1 யோவான் 4 ஆமென் 10. இது 10வது வருஷம் தானே 10. ஆமென். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக ஆமென் தம்முடைய குமாரனை அனுப்பினதால அன்பு உண்டாயிருக்கிறது. இந்த அன்புதான் நம்மை உந்தி தள்ளுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. ராஜா தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. பூமியில இந்த உறவு, அந்த 63 சங்கீதம் போகிற இடமெல்லாம் நான் சொல்லுவேன். 63 சங்கீதம் அதிகமா நான் தியானிக்கிற சங்கீதம். இந்த உறவு, அந்த பக்தன் சொல்லுகிறார், என் உயிரினும் மேலானது. ஆமென் சொல்லுங்க. 65 சங்கீதம் ஆரம்பத்தை கவனிச்சீங்கன்னா, தேவனே நீ என் தேவன் சொல்லுங்க. தேவனே யூ ஆர் மை காட். மை போடுங்க. மை லார்ட், மை காட்,
சொல்லுங்க, தேவனே யார் மைகா. அதனாலதான் அதிகாலமே உம்மை தேடுறேன். கை தட்டுங்க, அதிகாலமே உம்மை தேடுறேன். ஹல்லேலூயா. அதுல எப்படி தேடுறாரா? தண்ணீர் இல்லா நிலம் போல. காலையில எழுந்த உடனே தண்ணீரை தேடுறது போல நாம் இயேசுவை தேடுறோம். அவர்தான் ஜீவன் தரும் தேவ நதி, வற்றாத நீரூற்று. இப்ப பக்தன் சொல்கிறான், தண்ணீர் இல்லா நிலம் போல நான் தாகமா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா.